கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சாட்சி சொல்ல ஆயத்தமாக வந்திருக்கிறேன் தேவ வல்லமை குறித்து. ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய சபையில, அதாவது கிரேஸ் சபை, நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் சர்வீஸில் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து பரிசு தம்பதி நடக்கும். அதுக்கு அடுத்த வாரத்தில், 2ஆம் வாரத்தில் எங்கள் சபையில அன்பின் விருந்து நடக்கும். அன்பின் விருந்துல வெளியிலிருந்து பிரசங்கி வருவார், அதாவது பெங்களூர்ல இருந்து வருவார். அவர் எங்கள் சபையில வந்து பிரசங்கம் பண்ணுவார். அன்பு விருந்து நடக்கும். அதே போன்று 2013 அவர் பிரசங்கம் பண்றதுக்கு வந்திருக்காரு. ஒரே பாட்டுல பிரசங்கம் முடித்தார். அந்த 2013 வருஷத்துல எங்கள் சபையில ஆராதனை நேரத்துல வந்து பாட்டு சொன்னாரு. என்னாவிலே இறங்கின அக்கினி, என்னேசுவே என்னேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. மேல் வீட்டின் அறையில இறங்கின அக்கினி, மேல் வீட்டின் அறையில இறங்கின அக்கினி, என் ஆவிலே வந்திடுமே இயேசுவே, என் ஆவிலே இறங்கிடுமே, என் ஆவிலே இறங்கிடுமே, என் இயேசுவே என் ஆவிலே இறங்கிடுமே. வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை, வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை, வல்லமை அக்கினியின் வல்லமை, என் ஆவிலே இறங்கின அக்கினி, என் இயேசுவே என் இயேசுவே என்று பாடல் பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. ஒரு வல்லமை வல்லமையா இறங்கி வந்தது. அந்த வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும் போது தேவ வல்லமை இறங்கி வந்தது. என் மேல நானும் கைகளை தட்டி பாடிக்கொண்டிருந்தேன், ஆராதித்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல என் மேல் தேவ வல்லமை இறங்கி வந்தது. அப்படியே அப்படியே விழுந்து விட்டேன். ஆண்டவர் என்னை தொட்டார். விழுந்த உடனே ஒரு வெளிச்சம் உண்டான, அதாவது ஒரு தண்ணியில வந்து குளத்துல தண்ணி ஒரு கல் எடுத்து போகும்போது அந்த அலை போகும்போது அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் எனக்கு உண்டானது. தேவ வல்லமை அக்கினி அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் முடிந்த உடனே எல்லாம் அன்பு வினத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு பிரமிப்பு வந்தது. அதாவது செவத்துக்கு சார்ந்துட்டு நின்றுட்டு கொண்டு இருந்தேன். ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, வாங்க சர்வே பண்ணுவீங்கன்னு. அப்படி சர்வே பண்ணும்போது அந்த ஆகரத்தை எடுத்து தட்டில் கொடுக்கும்போது கையெல்லாம் அப்படியே ஒரே எரிச்சல். அந்த எரிச்சல் வந்து பார்க்கும்போது கை அப்படி அந்த விரல் வந்து கீரல் விட்டுருக்குது, பிளேடு கிழிச்ச மாதிரி. அப்படின்னா ஆண்டவர் வந்து வல்லமையா இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணி இருக்கார். அதுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம்.